தமிழ் மக்களுக்கு வணக்கம். சமீபத்தில இந்த YouTubeல நடந்த ஒரு விவகாரம். நார்மலா இந்த YouTubeல நடக்கிற விவகாரங்களுக்குள்ள நான் போறது கிடையாதுன்னு வைங்களேன். நம்ம வேற ஏதோ விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இத பத்தி பேசுறேன் நானு. அது என்னன்னா, நம்ம பாரிசாலன் அவருக்கும் பாலிடாக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் அத நடத்தி வருகின்ற ஒரு இளைஞர் விக்கி என்கிற அந்த விக்னேஷ்ன்னு நெனைக்கிறேன். அவருக்கும் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது விவாத நிகழ்ச்சி அதனால சொல்ல முடியல. அது ஒரு கலந்துரையாடல்னு வச்சுக்கலாமே. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இது எது அப்படின்னா, எது சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில அம் இந்த ஆந்திரால ஒரு திரைப்படம். அவங்க தெலுங்கு திரைப்படம். அது பேன் இண்டியா திரைப்படமாக கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அது என்னன்னா, ஜூனியர் என்டிஆரை வைத்து ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில முருகனை பற்றியது. அப்போ முருகன் அதில வந்து ஒரு கேப்ஷன் வருது. என்னன்னா, "வடக்கில் பிறந்து அவர் எப்படி வந்து தெற்கில் மிகப்பெரிய ஒரு கடவுளானார்." அப்படின்றது தான் அதனுடைய கேப்ஷன். அதனுடைய பொருள் அதுதான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெய்லர் வெளியில வந்த உடனே மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. இது என்னன்னா, இந்த தமிழ் உணர்வாளர்கள் இவங்க அதை எடுத்துக்கிட்டு அ அதை "இது எப்படி நீங்க வந்து முருகன் வடக்கில் பிறந்தார் என்று சொல்வீர்கள், வடக்கில் தோன்றினார் என்று சொல்வீர்கள்" இப்படின்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. முருகன் தமிழ் கடவுள். தமிழ் அ நாட்டில் தான் அவர் பிறந்திருக்க முடியும். தமிழில் அவர் ஒரு பகுதியில் அவர் ஆட்சி செய்திருப்பார். மலையெல்லாம் ஓடி திரிந்திருப்பார். அப்படி ஒரு முப்பாட்டனாக அவர் இருந்திருப்பார். இப்படின்னு ஒரு அ ஒரு அவங்க அவங்களுடைய கருத்த வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ இது பெரிய சர்ச்சையாவுது. இது பெரிய பேசு பொருளாவுது. எங்கன்னா ஆன்லைன்ல தான். சமூக வலைதளங்கள்ல தான். நீங்க கோவில்கள்ல போய் பார்த்தீங்கன்னாக்க, அவங்கவங்க வழிபாட்டுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யாரும் இதை கண்டுக்கிட்டதா தெரியல. ஆனால் இவங்க சமூக வலைதளத்தில இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா ஆவுது. தமிழ், தெலுங்குன்னு இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாமே நடக்குது. இந்த சூழல்ல தான் பாரிசாலன் சில கருத்துக்கள அவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, முப்பாட்டன் முருகன் அத வந்து இவங்க அப்ராப்ரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது வடக்கிலிருந்து படையெடுத்து வந்த ஆரியர்கள், அதுவும் ஆரியர்கள் வடக்கிலிருந்து இல்ல. அவர்கள் வந்து ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து வந்தார்கள். அவர்கள் வந்து இங்க ஆக்கிரமித்து அவர்கள் வந்து இந்த கடவுள்களை எல்லாம் ஆக்கிரமித்து விட்டார்கள். அதையெல்லாம் அப்ராப்ரியேட் செய்து விட்டார்கள். அதை தங்களது அப்டின்று எடுத்துக்கொண்டு விட்டார்கள். தமிழர்களுடைய வழிபாட்டு முறை, தமிழர்களுடைய வாழ்வியல் இதையெல்லாம் மாற்றி அமைத்து விட்டார்கள் அப்படின்றது அவருடைய தரப்பு வாதம். அதற்கு எதிர்வினையாற்றும் பொருட்டு நம்ம பாலிடாக்ஸ் விக்கி அவர் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, "இல்ல நீங்க இந்த இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள்லாம் எடுத்தீங்கனாலே முருகன் பற்றிய கூற்றுக்கள் இருக்கு. அவர் வந்து இமயமலையில் அந்த தோன்றினார் அப்படின்றது தான் வந்து சொல்லப்படுகிறது." அப்படின்னு அவர் மேற்கோள் காண்பிக்கிறார். சில இலக்கிய அ கூற்றுக்களை எல்லாம் அதாவது திருமுருகு ஆற்றுப்படை. ஏன்னா, அறுபடை வீடு அப்படின்னு சொல்றதே தப்பு. அது ஆற்றுப்படை வீடு. அது ஏன் ஆற்றுப்படை வீடு என்றால், நக்கீரர் இந்த ஆற்றுப்படை வீடுகள் முருகாற்றுப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்களை எல்லாம் குறிப்பிடுகிறார் அப்படின்னும் பொழுது தான் அது வந்து ஆற்றுப்படை வீடு என்பது இப்ப அப்புறம் மருவி அறுபடை வீடு ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்ப இந்த சூழல்ல தான் இவங்க 2 பேருக்குள்ள மாறி மாறி கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. அதாவது இவர் ஒரு வீடியோ போடுவாரு, அவர் ஒரு வீடியோ போடுவாரு. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில 2 பேரும் வந்து சவால் விடுறாங்க. அந்த சவால் என்னன்னா, நம்ம விவாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து ஒரு கும்பல் வந்து அ அ பாலிடாக்ஸ் விக்கி அவர் கரெக்ட்டா பேசி ஜெயிச்சிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாரிசாலன் அவர் வந்து அவருடைய வியூவர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து அவர் தான் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் இந்த காரசாரமாக இவர்கள் பேசி வருகிறார்கள். இந்த சூழல்ல தான் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வரும்பொழுது, அந்த வீடியோவ நான் பார்க்க நேர்ந்தது. அதாவது இவங்க 2 பேரும் விவாதம் பண்ணாங்க இல்லையா? அந்த வீடியோவ பார்க்கும்பொழுது எனக்கு புரிந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தரப்புமே வெறும் மேல் புல் மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்களே ஒப்புக்கிறாங்க. ஏன்னா, நீங்க ஒரு விவாதத்துக்கு வரும்பொழுது தரவுகள் முக்கியம்.
தரவுகள் இல்லாமல் நீங்கள் விவாதத்துக்குள்ளே நுழையக்கூடாது. அப்போ இந்த தரவுகள் அப்படின்றது ஏதோ ஏனோத்தானோன்னு இருக்கக்கூடாது. அது மேற்கோள்களின் அடிப்படையில் அந்த தரவுகள் இருக்கணும். அப்படியான தரவுகளுடன் பாரிசாலன் அந்த விவாதத்திற்கு வந்தாரா என்றால் இல்லை. மாறாக விவாதம் என்பதே என்னன்னா, நீங்கள் நம்மளுடைய நம்மளுடைய பண்டைய காலங்களில், ஏன்னா இந்த மண் பார்த்தீங்கன்னாக்கா விவாதங்களுக்கு பெயர் போனது. ஏகப்பட்ட விவாதங்கள் நடைபெற்றிருக்கு. நான் சொல்கிறது பாட்டாளிபுத்திரம் என்று அங்கே சொல்கிற நலந்தா, பாட்டாளிபுத்திரம் அந்த இடங்கள்ல இருந்து ஆரம்பித்து இங்கே காஞ்சிபுரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பல இடங்களில் விவாதங்கள் அப்படின்னு நடந்திருக்கு. இது வந்து பல அறிஞர்கள் அமர்ந்து விவாதித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அந்த விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பௌத்தத்திற்கும் அத்வைத்தத்திற்குமான விவாதம் அப்படின்னு நடைபெற்றிருக்கிறது. ஆதிசங்கரர் பங்கேற்றிருக்கிறார். இங்கே பாட்டாளிபுத்திரம் வரைக்கும் போகிறார். அது மாதிரி காஞ்சிபுரத்தில் நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு. வைணவம், அத்வைத்தம், துவைத்தம் இவைகளுக்கு நடுவில் விவாதங்கள் நடைபெற்றிருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னாக்கா தீனில்லாஹி அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறார். அது வந்து அக்பர், முகலாய மன்னர் அக்பர் வந்து அவர் ஏற்படுத்துகிறார். அது எல்லாரும் வந்து அது ஒரு மதம் என்றே சொல்கிறார்கள். அது மதம் கிடையாது. அது என்னன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். எதற்காக என்றால் விவாதிப்பதற்கு. ஏன்னா ஒரு புதிய மதம் உள்ளே வருகிறது, இந்த மண்ணுக்குள்ளே வருகிறது என்கிற பொழுது இங்கே இருக்கிற மத கோட்பாடுகளுடன் அது எப்படி ஒன்றி போக முடியும் அப்படின்றதை ஆராய்வதற்காக தீனில்லாஹி அப்படின்ற அந்த ஒரு ஏற்பாட்டை அக்பர் முன்னெடுத்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த விவாதங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு அறிவு சார்ந்து அறிவுபூர்வமாக இருந்திருக்குன்னா, ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டம், ஸ்கூல் ஆஃப் தாட்ன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் தொகுத்து, அதையெல்லாம் படித்து, அதையெல்லாம் உள்வாங்கி மிகப்பெரிய பண்டிதர்கள்னால் உடனே நீங்கள் பிராமணர்கள் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. மிகப்பெரிய பண்டிதர்கள். பாண்டித்யம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தில் தேர்ச்சி பெறுவது. எதற்காக அது பாண்டித்யம் அப்படின்னு கொடுக்குறாங்க? பனாரஸ் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. லால் பகதூர் சாஸ்திரி, எல்லாரும் சாஸ்திரி அப்படின்னா அவர் உடனே பிராமணர்னு எடுத்துக்கிறாங்க. கிடையாது. அவர் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாண்டித்யம் பெற்றார் என்பதற்காக வழங்கப்பட்ட அந்த பட்டம் அது, சாஸ்திரி என்பது. அப்போது இந்த மாதிரி ஏன் கொடுக்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் அதில் தேர்ச்சி பெறுகிறார். நாளை ஒரு விவாதம் என்றால் அவர்களால் சென்று அவர்களுடைய அந்த எதை பற்றி பேசினாலும், அதாவது அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக எதை பற்றி பேசினாலும் அவர்களால் தரவுகளை எடுத்து கொடுக்க முடியும். அதுதான் விவாதத்துடைய அழகு. நான் வந்து பெருமைக்காக சொல்கிறேன் அப்படின்றதுக்காக, நான் அதை போஸ்ட் பண்ணணும், என்னை பற்றி நான் பெருமை பீட்டிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. எனக்கு உண்மையிலேயே இதை வந்து ஒரு படி மேலே போய் நீங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை இருப்பதாக கூட எடுத்துக்கலாம். ஒரு ஓசிடி போல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்னா நிறைய விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு முன்னால் அது குறித்த ஓரளவுக்கான புரிதலாவது ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்றது என்னுடைய அடிப்படை வழிமுறைன்னு வச்சுப்போமே. உதாரணத்துக்கு என்னுடைய வக்கீல் எம்ஆர் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர், அவர் ஒரு புக்கு ஒன்று வெளியிடுறாரு. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு சொன்னார், இது மாதிரி 8ஆம் தேதி, அடுத்த மாதம் 8ஆம் தேதி அந்த புக்கோடைய விழா இருக்குது, நிகழ்ச்சி இருக்குது. அந்த புக்கு ஒட்டி நம்ம வந்து உங்கள் சேனலில் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு நான் பாட்காஸ்ட் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு உங்களுடைய புக்கோடைய இது வேணும், காப்பி வேணும், இருந்தால் தான் என்னால் அந்த பாட்காஸ்ட்டை கொண்டு போக முடியும் முன்னாடி. ஏன்னா ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு இன்டர்வியூ மாதிரி கொண்டு போகிறோம் அப்படின்னா, இந்த பாட்காஸ்ட்ன்றது தானே ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஆரம்பித்து நான் சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு அவர் சில பதில்கள் சொல்வார், அப்படி தானே. இல்லை நான் சில கருத்துக்கள் சொல்வேன், அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுப்பார் அப்படின்றது தானே. அப்போது அதை செய்ய வேண்டும் என்றால் எனக்கு அது வேணும்னு சொன்னபொழுது, இன்னும் பிரிண்ட்டு ஃபுல்லாக வரல, ஃபஸ்ட் காப்பி வரத்துக்கு ஒரு 4-5 நாள் ஆகும், நீ வெயிட் பண்ண முடியுமா? அனுமதி இல்லை சார், எனக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு மந்தபூஷணம், அவ்வளோ சீக்கிரம் என் மண்டைக்குள்ள விஷயங்கள் ஏறாது. அது ஒரு விஷயத்தையே 4 வாட்டி எழுதி பார்த்தா தான் எனக்கே மண்டைக்குள்ளே ஏறும். அது என்னுடைய பழக்கம். ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு ரிட்டன் இதில் இருக்கணும், ஃபார்மேட்டில் இருக்கணும். எனக்கு அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருந்தால் கூட எனக்கு செட் ஆகாது. எனக்கு படித்து அது எழுதி பார்த்து அப்போ தான் என் மண்டைக்குள்ளே ஏறும். அதுவும் 4-5 வாட்டி எழுதி பார்த்தா தான் ஏறும்
அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் சரி லிங்க் அனுப்பினார். நம்ப மாட்டீங்க, அந்த புக்கோட காஸ்ட்டே ஒரு 550 ரூபா அவ்வளோதான் இருக்கும். சரியா? இதை நான் உட்காந்து இங்கே ஃபோட்டோ காப்பி எடுத்தது, ஜெராக்ஸ் எடுத்தது. அந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கவரி அண்ட் பாரத், கிறிஸ்டியன் கான்ஸ்டியூஷன் இன் ஹிந்து நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதான் அவருடைய புக்கு. அதோடைய காப்பி நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். இதுக்காக போய் ஃபோட்டோ காப்பி எடுத்து தான் எனக்கு 1300 ரூபா செலவு. அப்புறம் அதை படித்து அதில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கால்வாசி தான் முடிச்சிருக்கேன். ஒரு வாரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரம் இல்லை, 10 நாள் இருக்கணும். கால்வாசி தான் முடிச்சிருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே கவுண்டர் ரெஃபரன்சஸ்லாம் தேவைப்படுது. அவர் எழுதியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. இதை நான் கவுண்டர் ரெஃபரன்ஸ் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் ஏஐ இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, கூகுள் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் கூட நான் இதையெல்லாம் மட்டும் நம்புறதில்லை. அப்போ ஹேண்ட் ரிட்டன் இதெல்லாம் எடுக்கணுமா இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி ஒரு புக்கு தர வச்சேன். என்ன, இந்த 2 புக்கு தர வச்சேன். பர்த் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசி ஜோசப் அப்படின்றவரோட அந்த புக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி அவர் சொல்கிறார். ஸோ கான்ஸ்டியூஷன் தயாரிக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில் அந்த என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸாக இது இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்தேன். அதை தவிர்த்து ஃபாலியஸ் நரிமன் அவர்களுடைய இந்த புக்கு, சரியா, யூ மஸ்ட் நோ யுவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்சஸ்லாம் எடுத்து அதன் அடிப்படையில் இவையெல்லாம் படித்து அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஒரு 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 பாட்காஸ்ட்டுக்கே ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ தயாரிப்புகள் தேவைப்படுது. சரியா? இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, ஏன்னா அது கான்ஸ்டியூஷனை பற்றி அவர் பேசுகிறார், இந்தியன் அரசியல் சாசனத்தை பற்றி பேசுகிறாருன்னா இதிலேருந்து ரெஃபரன்ஸும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 5 பக்கம் தான் இருக்கும், 20 பக்கம் தான் இருக்கும். ஆனால் நம்மளது பார்த்தீங்கன்னா ஒன்று பக்கம் பக்கமாக இருக்குது. அப்போது இதையெல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணி, இவர் எழுதியிருக்கிறதோட ரெஃபர் பண்ணி அதில் சந்தேகங்கள் என்ன இருக்குன்றதை எடுத்து வைத்துக்கொண்டு அதிலிருந்து அவரிடம் கேள்விகளை கேட்டு அதை அவரிடமிருந்து எப்படி பதில்களை பெறுவது. இது ஒரு பாட்காஸ்ட்டு தான். என்னால் போய் உட்கார முடியும், மேம்போக்காக எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் தெரியுமோ அதையெல்லாம் வச்சு கேள்வியில் கேட்டு என்னால் 1 மணி நேரம் ஓட்டிட முடியும் பாட்காஸ்ட்டில். பட் அப்படி செய்யக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அந்த கோவில், பழனி கோவிலுடைய அந்த 100 கோடி பெருமானம் உள்ள சொத்து வந்து கைமாறி இருப்பது குறித்து, அந்த ஊழல் குறித்து நான் பேசியிருந்த பொழுது கூட தெரியாதனமாக நீலகிரியிலேருந்து வந்த அந்த பதிவாளர், சார் பதிவாளர் அப்படின்னு நான் குறிப்பிட்டுட்டேன். ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. என்னென்னா, அவர் கொடைக்கானல்லே வந்திருந்தார், இதை கூட இவங்க தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா வேறு ஏதோ இதில் என்கிராஸ்டாக, வேறு ஏதோ விஷயத்தில் நான் என்கிராஸ்டாக இருக்கும்போது தெரியாமல் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன், அப்போ தவறான தகவலை கொடுத்துட்டேன் அப்படின்னும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு இல்லையா, இது ஏன் ஏற்படுது அப்படின்னா, நாம் நம்மளை வந்து 100 பேர் பார்க்குறாங்களோ, 2 பேர் பார்க்குறாங்களோ, இல்லை 1,00,000 பேர் பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து ஒரு நமக்கான குறைந்தபட்ச பொறுப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஒரு 4-5 கூகுள் சர்ச்சில் போய் ஒரு 4-5 விஷயத்தை பார்த்துடுறது. இந்த 4-5 விஷயத்தை பார்த்துட்டு அதில் முழு தேர்ச்சியும் கிடையாது, அதை முழுசாக உள்வாங்கிக்கிறதும் கிடையாது. வாங்கிக்காமல் இஷ்டத்துக்கு அடித்து விடுறது. அதை வச்சு அதை பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர். இதுதான் இங்கே நிறைய பேர்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. யூடியூப் எப்போ வந்ததோ, ஒரு கேமராவை வைத்துக்கொண்டு யார் வேண்டுமானாலும் தகவல்களை வந்து பரிமாறலாம், பகிரலாம் அப்படின்னு வந்ததில் நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. அப்படின்ற நிலையில் குறைகள் என்ன அப்படின்னா, அரைகுறையாக புரிந்து கொண்டு மேம்போக்காக படித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுறது அப்படின்றதுக்கு இல்லையா, இது வந்து ஒரு வழக்கமாகிடுச்சு. ஒரு ஒரு விவகாரம் நடக்குது அப்படின்னா, நோபடி வாண்ட்ஸ் டு வெயிட். ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் பற்றி நான் பேச வேண்டும்னா அதை பற்றி முழுவதுமாக உள்வாங்கி கொண்டு பேச வேண்டும் என்ற குறைந்தபட்ச பொறுப்புணர்வு கூட இங்கே யாருக்கும் கிடையாது. யார் முதல்ல பேசுகிறாங்க அவங்களுக்கு தான் வியூஸ் அதிகம் வரும். அப்போ அதை போய் முதல்ல பேசிடணும். இப்படியான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இதை பேசிடணும்,
டாப்பிக்கை பேசிடணுமா, கூகுளுக்கு போ, விக்கிபீடியாவுக்கு போ, சாட் ஜிபிடிக்கு போ, ஒரு 4-5 விஷயத்து தரவுகளை எடுத்துக்கோ. அந்த 4-5 விஷயத்தில் தரவுகளை வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆற்றுன்னு ஆற்று. இப்படின்றது தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய வழிமுறையாக இருக்குது. வெரி அன்ஃபார்ச்சுனேட், பட் அப்படி தான் அது இருக்குது. ஸோ உண்மையான தரவுகள் தேடி எடுத்து, அப்படி தரவுகள் தேடி எடுத்து கூட அதுதான் உண்மைன்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அந்த தரவுகளுக்கு தேடுவதற்கான மெனக்கெடுதலே கிடையாது. உதாரணத்திற்கு அந்த 2 பேர் விக்கியும் பாரிசாலனும் அங்கே விவாதிக்கிறாங்க. பாரிசாலன் சொல்கிறாரு, எங்கிட்ட இப்போ இல்லை, நான் அப்புறம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. சரி, அப்படி நீ ஒரு விவாதத்துக்குள்ளே வர முடியாது. வாதம்னு வந்துட்டால் நீங்கள் பேசணும். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, யார் பாலிடாக்ஸ் விக்கி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி இல்லாததுனால நான் அதை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, பாரிசாலனுடைய சமஸ்கிருத அந்த குறிப்புகள் குறித்த அவருடைய கருத்துக்கள், ஏன்னா அவர் மகாபாரதம் குறித்தும் வேறு சில புராணங்கள் குறித்தும் அதுவும் சமஸ்கிருத குறிப்புகள் குறித்து அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறார் அப்படின்னும் பொழுது, அதை அங்கே மறித்து பேசணுன்னா அது குறித்த புரிதல் இருந்து தான் நீங்கள் அங்கே போயிருக்கணும். அது குறித்த புரிதல் இல்லாமல் நீங்கள் அங்கே போனது அப்படின்றது தப்பு. அதில் என்ன செஞ்சிட்டாருனாக்கா, அவர் கூட இன்னொருத்தர் அவர் கூட்டிகிட்டு போகிறார். அவர் வந்து பாரிசாலனுடைய பர்மிஷனோட அனுமதியோட தான் கூட்டிகிட்டு போனாருன்னு அவர் சொல்கிறார். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வாதம்னு வந்துட்டால் நீங்கள் தான் விவாதிக்கணும். சரி, சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி இல்லாதனால சமஸ்கிருதம் தெரிந்த ஒரு நபரை நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு வைத்து கொண்டாலும் கூட, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாக நீங்களே உள்வாங்கிக்கலன்னா அப்புறம் எப்படி இந்த வாதத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அந்த விவாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படி போக முடியும்? அப்போ மேல் புல் மெஞ்சிருக்கீங்க. கடவுள், ஆன்மீகம் போன்றவற்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, முக்கியமாக இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடவுள், ஆன்மீகம் போன்றவற்றுடைய அந்த பேஸ் வந்து வேதம் சார்ந்தது. அப்போ அதிலிருந்து தான் நீங்கள் குறிப்புகள் எடுக்க முடியும். பாரிசாலன் போன்றவர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் ஒரு வழிமுறையில் இருந்தார்கள், அந்த வழிமுறையிலிருந்து அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோபியட் அதுக்கு என்ன இருந்துட்டு போட்டோம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாங்க, 2000 ஆண்டில் அவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி அவங்க மாறி இருக்காங்கன்னா மாறிட்டு போட்டோம். மனிதன் ஒரு காலத்தில் அம்மனமாக தெரிந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் உடைகளை அணிந்து கொள்கிறான். அவனா அணிந்து கொண்டானா, யாரோ சொல்லி அணிந்து கொண்டானா, அணிந்து கொண்டான். இப்போ அதில் என்ன இருக்குது? அது பேர் தான் எவல்யூஷன். ஸோ அந்த எவல்யூஷன் என்பது கால ஓட்டத்தில் அது நடந்து கொண்டே தான் இருக்கும். இல்லை 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் அமனமாக தெரிந்தான், நாமும் இப்போ அமனமாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பைத்தியகார்த்தனமான பேச்சு. அதுபோல தான் இந்த சமய தெளிவுகளும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் அவர்கள் வர்றாங்க, அவங்க வந்து அந்த தெளிவுரையை கொடுக்குறாங்க. உதாரணத்திற்கு ஆதிசங்கரர் அவருடைய தெளிவுரையை கொடுக்கிறார், மாத்வாச்சாரியர் அவருடைய தெளிவுரையை கொடுக்கிறார், இவர் ராமானுஜர் அவருடைய தெளிவுரையை கொடுக்கிறார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாடு முழுக்க, இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அதாவது தமிழ்நாடு அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த பகுதியில் மட்டும் கிடையாது, நாடு முழுக்க இது இருந்திருக்கிறது. அதை தெளிவுபடுத்துவதற்காக வருபவர்கள் தான் ஆச்சாரியர்கள், குருமார்கள் என்று நம்ம சொல்கிறோம். அப்போது ஆன்மீகம் என்பது ஒரு கடல். அதை பற்றி புரிதல்ன்றதை முதல்ல நீங்கள் படிச்சிருக்கணும். 4 இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் 4 இடத்துல பார்த்துட்டு அதை வச்சுக்கிட்டு அவர்களே சொல்லிவிட்டார்கள், இவர்களே சொல்லிவிட்டார்கள். இது டிப்பிக்கலாக ஈவேரா குரூப் செய்யக்கூடிய வேலை. அதைத்தான் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பாரிசாலனும் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் பார்த்தீங்கன்னாக்கா பாலிடாக்ஸ் விக்கியும் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தரவுகள், இந்த தரவுகள் எல்லாம் போதுமானதா என்றால் ஆன்மீக விவாதங்களில் இது போதுமானது அல்ல. அப்போ அதில் தேர்ச்சி பெற்றவர்கள், அதை கற்றுத் தெரிந்தவர்கள், அதை படித்தவர்கள், இவர்கள் தான் விவாதிக்கணும். மற்றவர்கள் விவாதிக்கலாம், ஏதாவது ஜனநாயகம், யார் வேண்டாலும் எதை பற்றி வேண்டாலும் விவாதிக்கலாம். ஆனால் அது மேம்போக்கான ஒரு விவாதமாகத்தான் இருக்குமே தவிர அது ஆழமான ஒரு விவாதமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நீங்கள் போயிட்டு மேம்போக்காக பேசுகிறது தான் வந்து ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் ஆழமாக உட்காந்து பேசி எவன் ஏற்றுக்கிறான்? ஒரு விவகாரத்தை எடுத்து பேசினா அது இன்டெப்த்தாக போய் பேசினா யார் ஜி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, யாருங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது? இதுக்காக பயில்வான் ரங்கநாதன் மாதிரி இல்லை குட்டி பத்மினி மாதிரி
ஊர்வம்பெல்லாம் பேசிட்டு தான் நம்ம வந்து வீடியோ ஓட்டணும்னா அது அவங்கவங்களோட இஷ்டம். சரியா? சுவாரஸ்யத்துக்காக எதை வேண்டுமானாலும் பேசிட்டு போகலாம். ஆனால் அதற்குள் சென்று தீர்க்கமாக தெளிவுரை, அதனால தான் தெளிவுரைன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? இது ஒவ்வொன்றுத்துக்கும், அது மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றுத்துக்கும் தெளிவுரைகள் இருக்குது, விளக்க உரைகள் இருக்குது. அதையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம எடுத்து படித்தோம்னா நமக்கு அது புரியும். அதை விட்டுவிட்டு ஏனோ ஒரு 4-5 பேர் அறவை காட்டுத்தனமாக கொடுத்துருக்கிற இன்டர்பிரிட்டேஷன்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் அப்படின்னு பேசுறதுன்றதே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அப்போது அதைத்தான் வந்து பாரிசாரணம் செய்கிறாரு. அதைத்தான் பாலிடாக்ஸ் விக்கியும் செய்கிறாப்புல. நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். என்னென்னா இந்த இந்து மத கடவுள்களை துவேஷம் செய்வதிலிருந்து விலகி அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த மாதிரி 2 தரப்பு உட்கார்ந்து விவாதம் செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்துக்காக வந்தாங்களேன்ற அளவில் நான் 2 பேரையுமே வந்து பாராட்டுறேன். ஆனால் ஒரு விவாதம் என்றால் என்ன அப்படின்னு இதற்கு முன்னர் நடந்த விவாதங்கள் அதை போய் பாருங்கள், படித்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படியெல்லாம் விவாதங்கள் நடைபெற்றது, பண்டைய காலத்தில் எப்படியெல்லாம் விவாதம் நடைபெற்றது என்பதனை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் அதில் இறங்குங்க, உள்வாங்குங்க. ராமாயணம் மகாபாரதம் என்பது அவையெல்லாம் வந்து எப்படி அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு சூத்திரத்திற்கும் பாஷ்யம் எழுதுவது அப்படின்றத ஒரு வழக்கமாக ஏன் ஆச்சாரியர்கள் வைத்திருந்தார்கள் என்றால் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அப்படியே உள்ளபடியே படிக்கும்போது நமக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படின்னும் பொழுது அதை விளக்க உரைகள் என்று அவர்கள் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் உள்வாங்குங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸ்கந்த புராணம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு இருக்குது. அதை படித்தாதான் அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்றத நம்ம எடுக்க முடியும். அதிலே ஒரு 4 குறிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பில் இப்படி இருக்குது, இந்த குறிப்பில் அப்படி இருக்குன்னா இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்றதற்கு விளக்க உரையும் இருக்கிறது. ஏன் மாறி மாறி இருக்கிறது என்பதற்கு விளக்க உரையும் இருக்கிறது. அதையெல்லாம் போய் ஆழமாக படிக்கணும். இல்லை படித்து தெரிந்தவர்களை வைத்து கொண்டு நீங்கள் விவாதிக்கணும். இந்த மாதிரி விவாதம் நடக்கும் பொழுது ஒரு பாண்டித்யம் பெற்றவர்கள், ஒரு தேர்ச்சி பெற்றவரை நடுவராக வச்சுருக்கணும். அதையே நீங்கள் செய்யலை. அப்போ இது என்ன, ஒரு மேம்போக்கான ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாமே தவிர்த்து இது அறிவு சார்ந்த ஒரு விவாதமாக இதை பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. இப்போது பாரிசாலனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு பேசிக்லி, ஏன்னா எனக்கு அவரை பர்சனலாக தெரியுன்றதுனால நான் சொல்கிறேன், பேசிக்கலி குட் பர்சன். ஆனால் என்ன பிரச்சனை அவர்கிட்ட அப்படின்னா, ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் எதை எடுத்தாலும் பிராமணர்கள், எதை எடுத்தாலும் யூதர்கள்லாம் வந்து மோசமானவர்கள்ன்ற மாதிரி, எதை எடுத்தாலும் பிராமணர்கள் தான் அப்படின்னு ஒரு பிராமணர்கள் மேலே ஒரு வன்மத்தை கக்குவது அது ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. அதை வந்து நான் ஏன் வந்து கேள்வி கேட்குறது இல்லை, நான் வந்து பாரிசாலனுக்கு பயஸ்டாக இருக்கேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் கண்டுக்கிறதே கிடையாது. ஃபார் சிம்பிள் ரீசன், இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குலாம் நம்ம பதில் சொல்லவே முடியாது. அப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான். பிராமணர்கள் அவர்களோட கடமையை செய்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். இப்படி பேசக்கூடியவர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கெல்லாம் பாஞ்சு போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பாரிசாலன் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்கணே தவிர்த்து பாரிசாலன் இந்த மாதிரி பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் நான் கடந்து போகிறேன். பிகாஸ் நீ சொல்கிறதுனால அது உண்மையாக போகிறது இல்லை. ஏன்னா ஃபேக்சுவலாக பேசுகிறதே உங்ககிட்ட இல்லை அப்படின்றது தெரியுது. அப்போது உங்களுடைய குவாலிட்டிஸை நீங்கள் குறைச்சிக்கிறீங்கன்றது என்னுடைய பிரச்சனையாக ஆக முடியாது இல்லை. அதுக்கு நான் என் மண்டையை விட்டு உடச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் என்னுடைய ஒரு பிராமணனாக இருக்கக்கூடிய என்னுடைய வரலாறோ அல்லது என்னுடைய பின்புலமோ ஒரு அணு அளவு கூட அது பாதிக்கப்பட போகிறதில்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதனால் நான் அதை கடந்து போகிறேன். அதே மாதிரி பாலிடாக்ஸ் விக்கியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு நல்ல டேலண்டட் யங்ஸ்டர், நிறைய விஷயங்களை பற்றி பேசக்கூடியவர். கடவுள் வந்து நிறைய பேருக்கு வந்து டேலண்ட் வந்து வேறு விதமாக கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இளைஞருக்கு நல்ல ஒரு டேலண்ட், ஒரு விஷயத்தை ஒரு 3 நிமிடத்தில், ஒரு 2 நிமிடத்தில், 1 நிமிடத்தில் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையை கடவுள் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய திறமை படைத்த ஒரு நபர் ஒரு இடத்துல போய் நீங்கள் விவாதத்திற்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து தான் சொல்கிறேன். நான் வந்து உங்களை தப்பு சொல்லலை, குறை சொல்லலை, அப்படி எடுத்துக்காதீங்க. நான் வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அதை நான் சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர்டாக போகணும். இன்னும் ப்ரிப்பேர்டாக போய்
வாதங்களை வைக்கணும். அப்போது என்னென்னா உங்களுடைய அந்த உங்கள் மீதான மதிப்பு இருக்குது பாருங்கள், அது நல்ல மதிப்பு தான் இருக்குது, அது இன்னும் கூடும் அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடியது. ஸோ 2 பேருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, 2 பேருக்குமே நான் சொல்லக்கூடியது அல்லது பொதுவாக இந்த பார்வையாளர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசுகிறாரு அப்படின்றதுக்காக அணுவாயை பொழுதுன்னு போய் அதை வந்து வேடிக்கை பார்க்குறத விட்டுவிட்டு, ஒருவர் சொல்வதில் எத்தனை தூரம் உண்மை இருக்க முடியும்? அதில் என்ன இவன் சொல்லிட்டான்றதுனால அது உண்மையா? இப்போ கிஷோர்சாமி சொல்லிட்டான்றதுனால அது உண்மையா? அப்படின்னு கண்ணை மூடிட்டு நம்பாமல் அதுக்குள்ளே இருக்க உண்மையை ஆராய பாருங்கள். உங்களுக்கு நேரம் இருக்காது. இப்போ எங்களுக்கு இதே தான் பழப்பு அப்படின்னா நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த நேரம் இருக்காது. உங்களுக்கு ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக அந்த வீடியோ பார்க்குறீங்க, அப்படி கடந்து போகிறீங்க. பட் இதை வைத்து கொண்டு கருத்துக்களை உருவாக்கி கொள்ளாதீர்கள். இவர்கள் பேசக்கூடியது எல்லாம் மேம்போக்காக பேசக்கூடியது. இவர்கள் அது குறித்து எந்த விதமான ஒரு டீப் ஸ்டடியும் செய்தது கிடையாது என்பதுதான் உண்மை. 2 தரப்புக்குமே இந்த மாதிரி நான் பேசுகிறது பிடிக்காமல் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் உண்மையை வெளிப்படையாக பட்டவர்தனமாக போட்டு உடைக்கிறேன். இவர்கள் தயாரிப்பு இல்லாமல் அது குறித்து முழு புரிதல் இல்லாமல் மேம்போக்காக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எதை பேசினாலும் பார்ப்பதற்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்றதுனால இதையும் பார்ப்பதற்கு இந்த பக்கம் ஒரு 3 லட்சம் பேர், அந்த பக்கம் ஒரு 2 லட்சம் பேர் இருக்க தான் செய்வாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இந்த சமூகத்தில் இன்றைக்கு எவ்வளோ பெரிய உயர்ந்த சமூகமாக இருந்த நம்ம இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த விவாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.